ஹாய் வீவர்ஸ், இனி வரக்கூடிய வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ககன் பூமியை பார்த்து சொல்லுவாங்க, இங்கே பாரு பூமி, கண்டிப்பாக நம்ம 2 பேரையும் சரத்சந்திராவும் அபூர்வாவும் சேரவே விட மாட்டாங்க. அதனால நம்ம தூரமாக போயிட்டு யாரு கண்ணுக்கு படாமல் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட பூமி சொல்கிறாங்க, எங்கள் அப்பாவோட சம்மந்தம் இல்லாமல் எப்படி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது? எங்கள் அப்பா இப்போதான் கோமாலேருந்து வெளியில் வந்திருக்காரு, அவரை எப்படி நான் விட்டுட்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ககன் சொல்கிறாங்க, இங்கே பாரு பூமி, உங்கள் அப்பா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாருன்னு நீ நினைக்கிறியா? கண்டிப்பாக இல்லை. சந்திராவோட தாத்தாவே வந்தாலும் சரி நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. அதனால நம்ம 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட பூமியும் சரி ககன், கண்டிப்பாக நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், எனக்கு நீங்கள் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே நம்ம சந்திரா அப்படியே ஆடி போயிடுறாங்க. ககன் பூமி கிட்ட சொன்ன மாதிரியே பூமியை கூட்டிட்டு போறதுக்காக வந்துடுறாங்க. அப்போ பூமி பேக் எடுத்துட்டு கதவை திறந்துட்டு போறா. அப்பதான் நம்ம சந்திரா வந்து பூமி கிட்ட கேக்குறாங்க, பூமி அப்பா விட்டு போறியாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பூமி சொல்றாங்க, இங்க பாருங்கப்பா, நான் ககனை தான் விரும்புறேன், அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா அதுல உங்களுக்கு விருப்பமே இல்லை, அதனால நான் என்ன பண்றது, என்னோட முடிவை நான் எடுத்து தான் ஆகணும், நான் ககன் கூட தான் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சந்திரா ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. நீ என்னோட பொண்ணு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு ஒரு நாள் கூட ஆகலம்மா, நான் எவ்வளோ நாள் உன்னை பிரிஞ்சு இருந்தேன் தெரியுமா? எத்தனை வருஷம் கழிச்சு என் பொண்ணு என் கைக்கு கிடச்சிருக்கா, ஆனால் இந்த நேரம் பார்த்து அப்பாவை விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறியம்மா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா சொல்ல, ஆனால் நம்ம பூமிக்கு ககன் கூட போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு. நம்ம ககன் உள்ளக்க வர, அப்போ சந்திரா சொல்கிறாங்க, நீ எதுக்காகடா இங்கே உள்ளே வர அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ககன் சொல்கிறாங்க, நான் லவ் பண்ணுற பொண்ணை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, பூமி அப்பா விட்டுட்டு போறியாமா அப்படின்னு சொல்லிட்டு எமோஷ்னலாக கேட்க, அப்போது பூமி வந்து ககன் கையை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. ஒரு பக்கம் சந்திரா வந்து பூமி கையை பிடிச்சி இழுக்க, இன்னொரு பக்கம் ககன் பூமி கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. அப்போது சந்திரா வந்து ரொம்ப எமோஷ்னலாக பூமி என்னை விட்டு போகாதம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே சந்திராவுக்கு கோபம் வந்து சோபா சந்திராவோட ஃபோட்டோ எடுத்து பூமி காலுக்கிட்ட தூக்கி போடுறாங்க. இங்கே பாரு பூமி, நீ இந்த வீட்டை விட்டு ககன் கூட போகிறதா முடிவு பண்ணிட்ட, அப்படி போகிறதா இருந்தால் உங்கள் அம்மா ஃபோட்டோவை தாண்டி போ பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட பூமி காதில் கூட வாங்காமல் அந்த ஃபோட்டோவை தாண்டி ககன் கையை பிடிச்சிட்டு போகிறாங்க. இது எல்லாமே நம்ம சந்திரா கனவு காணிட்டு இருக்காங்க. தூக்கத்திலேருந்து எழுந்துச்சு பூமி என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்காரு. அப்போ அபூர்வா சந்திரா கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சு பாவா, எதுக்காக இப்படி கட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, பூமி இன்னைக்கு நைட்டு வீட்டை விட்டு ஓட போறா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட அபூர்வா வந்து சொல்கிறாங்க, என்ன பாவா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, ஆமாம் அவ ககன் கூட ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க போறா, ஏன்னா நான் கண்டிப்பாக பூமியையும் ககனையும் சேர்த்து வைக்க மாட்டேன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, அதனால அவங்க இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அபூர்வா சொல்றாங்க, இங்க பாருங்க பாவா, அந்த ககன் நல்லவனே கிடையாது, இந்த சொத்து அந்தஸ்துக்கு ஆசைப்பட்டு தான் பூமியை வளைச்சு போட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான், அப்படிப்பட்டவனுக்கு நீங்க பூமியை கல்யாணம் பண்ணி கொடுக்கவே கூடாது, அதையும் மீறி பூமி ககன் கூட போகணும்னு நினைச்சானா கண்டிப்பா ககனை சாகடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ சந்திரா வந்து அபூர்வா பேச்ச காதலே வாங்கல. அப்போ அபூர்வா சொல்றாங்க, இங்க பாருங்க, அவனை மட்டும் நீங்க சாகடிச்சிட்டீங்கன்னா அவனோட பணம் யாருக்கும் கிடைக்காத அளவுக்கு நம்ம பண்ணிடலாம், அதுக்கெல்லாம் ஆள் இருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த கொலைப்பலியை ஏத்துக்கிறதுக்கு கூட ஆள் ரெடியா இருக்காங்க, அதை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, ககனோட கதையை முடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆனா நம்ம சந்திராக்கு வந்து அப்படி ஒரு மனசெல்லாம் கிடையவே கிடையாது. சந்திரா அமைதியாவே இருக்காங்க. சந்திரா அபூர்வா கிட்ட சொல்றாங்க, நீ கொஞ்சம் அமைதியா இரு அபூர்வா, இன்னைக்கு நைட்டு வரைக்கும் பார்ப்போம், பூமி ககன் கூட போனானா அப்புறம் நான் என் பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன், அவளையும் கூட நான் சாகடிக்க தயங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சந்திரா வந்து அபூர்வா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அபூர்வா ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. எப்படியோ அந்த பூமி ககன் கூட போக தான் போறா, இந்த சொத்து எல்லாமே நம்மளுக்கு தான் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன். இந்த சைடு பூமிக்கு ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது. அப்போ பூமி ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க போனா அங்க இருக்கிற அதிகாரிங்களாம் பூமி கிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, உங்க அம்மாவுக்கு வீட்லயே எதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட பூமிக்கு ஒண்ணுமே புரியல, என்ன சார் சொல்றீங்க, எங்க வீட்டுல எதிரின்னு சொல்லிக்க அவருக்கு யாருமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்பதான் அந்த அதிகாரி சொல்றாங்க, நாங்க சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, அதனால நைனியே உங்களுக்கு சொல்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நைனிக்கு கால் பண்ணி கொடுக்குறாங்க. அப்பதான் நைனி வந்து பூமி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க, இங்க பாரு பூமி, உங்க அப்பாவை கொலை பண்ண ட்ரை பண்ணது வேற யாரும் இல்ல, அபூர்வா தான், ஏன்னா அந்த ரவுடியை நாங்க பிடிச்சு விசாரிச்சதுல அவன் எல்லா உண்மையுமே சொல்லிட்டான், எந்த காரணத்துக்காக அபூர்வா சந்திராவை கொலை பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா சந்திரா மேல அபூர்வாக்கு நிறைய பகை இருக்குன்னு தான் எனக்கு தோணுது, இல்லைனா இப்படி கொல்ற அளவுக்கு போயிருக்க மாட்டாங்க, உங்க அப்பாவை ரொம்பவே பத்திரமா பார்த்துக்கோமா, கண்டிப்பா அபூர்வானால உங்க அப்பாவுக்கு உயிருக்கே ஆபத்தா முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே பூமி பயங்கரமா அழுக
ஆரம்பிச்சிடுறாங்க. ககன் கூட ஓடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி பிளான் போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் அபூர்வானால சந்திராவோட உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுமே நம்ம பூமி ரொம்ப மனக்குழப்பத்தில் போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் நம்ம ககன் கார் எடுத்துகிட்டு வருவார். என்ன பூமி, சொன்ன மாதிரியே நீ என் கூட வரலை, பேக் எடுத்துகிட்டு வா, நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் மேலே இருந்து சந்திரா அபூர்வா 2 பேருமே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அபூர்வா வந்து சந்திரா கிட்ட சொல்லுவாங்க, இங்கே பாருங்க மாமா, அந்த ககன் பூமியை கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கான். நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க, ககனை சாகடிச்சிருங்க, இந்த துப்பாக்கியை வச்சு அவனை ஷூட் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி அபூர்வா ஏற்றி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ சந்திரா சொல்லுவாங்க, இது என் பொண்ணு என்ன முடிவெடுக்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ககன் பூமி 2 பேரும் பேசுகிறத பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தான் பூமி வந்து ககன் கிட்ட சொல்லுவாங்க, இங்கே பாருங்க ககன், நான் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் என்னால் எங்கள் அப்பா விட்டுட்டு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ககன் சொல்கிறாங்க, என்ன பூமி பேச்சை மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்க, உன்னை நம்பி தானே நான் வந்திருக்கேன், இப்போ திடீர்னு நீ வர முடியாதுன்னு சொன்னால் இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பூமி சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிருங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் எங்கள் அப்பாவை மீறி என்னால் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, எங்கள் அப்பாவோட உயிர் எனக்கு ரொம்ப முக்கியம், எங்கள் அப்பாவோட உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சும் எங்கள் அப்பாவை விட்டுட்டு என்னால் உங்கள் கூட வர முடியாது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுட்டு நம்ம பூமி அங்கேருந்து வந்துடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சந்திரா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என் பூமி என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தா, அவள் உயிருக்கு உயிராக நேசிக்கிறா, ககனையே விட்டுட்டு நான் தான் முக்கியம் சொல்லிட்டு வந்திருப்பா, பூமியை நினச்சா எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கிட்டு சந்திரா பூமியை பார்க்குறதுக்காக போகிறாங்க. அப்போ பூமி கீழே நின்றுட்டுருப்பாங்க. பூமியை பார்த்து சந்திரா சொல்லுவாங்க, பூமி, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணுமா, நீ எனக்கு மகளாக பிறந்ததுக்கு நான் ரொம்பவே புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பூமியை ரொம்ப புகழ்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பூமி மனசில் நினைப்பாங்க, உங்களை சுற்றி எதிரிங்க நிறைய பேர் இருக்காங்கப்பா, கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராமல் உங்களை பாதுகாத்துக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பூமி மனசுலேயே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த சைடு நம்ம சந்திரா வந்து ஒரு முடிவெடுப்பார், என் பொண்ணுக்கு ககனை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கும் ககனுக்கும் ஆகாமல் இருந்தாலும் ஆனால் என் பொண்ணு ஆசைக்காக நான் ககனையே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்டுட்டு பூமிக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. பூமிக்கு ஆனந்த கண்ணீரே வரும். அவங்க அப்பா கிட்ட கேட்பாங்க, அப்பா உண்மையாக தான் சொல்கிறீங்களா, ககனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சந்திரா சொல்லுவாங்க, ஆமாம்மா, உன்னோட சந்தோஷத்துக்கு இடையில நான் குறுக்க இருக்கவே கூடாது, உனக்கு எது சந்தோஷமோ அதை நிறைவேற்றி வைக்கிறதுக்காக தானே நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சந்திரா சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு கேபிக்கு ஒன்றுமே புரியாது. எப்படி சந்திரா திடீர்னு இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தாரு, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அபூர்வாவும் இதுக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் சொல்லாமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேபிக்கு ஒரே டவுட் வரும். இந்த சைடு நம்ம சந்திரா அபூர்வா 2 பேருமே என்ன பிளான் பண்ணி வச்சுருப்பாங்கன்னா, ககனை பூமிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் ககனை வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசி வச்சுருப்பாங்க. இந்த விஷயத்த அபூர்வா கால் பண்ணி நம்ம சாரதா கிட்ட சொல்லியிருப்பாங்க. சாரதா இந்த விஷயம் கேள்விப்பட்டதுலேருந்து ரொம்பவே மனசொடைஞ்சு போயிருப்பாங்க. ஆனால் இந்த விஷயம் பூமிக்கும் ககனுக்கும் தெரியாத மாதிரி பார்த்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சாரதா கிட்டேயும் சொல்லியிருப்பாங்க. பூமி இந்த விஷயத்தை எப்படியாவது ககன் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசாசையாக சாரதா வீட்டுக்கு ஓடி போவாங்க. அங்கே போயிட்டு எல்லாருக்கிட்டே சொல்லுவாங்க, எங்கள் அப்பா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. ஆனால் சாரதாக்கு அதில் கொஞ்சம் கூட ஒரு நிம்மதியே இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் தன்னோட பையன் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த வீட்டில் இருக்க மாட்டான், சந்திரா வீட்டில் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால சாரதா வந்து ரொம்ப பெருசாக சந்தோஷப்பட்டிருக்க மாட்டாங்க, ஒரு மாதிரி சேடாகவே இருப்பாங்க. பூர்ணிக்கு டவுட் வரும், என்னம்மா பூமி வந்து அப்பா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறா, ஆனால் நீங்கள் என்னென்னா எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காம இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சாரதா சொல்லுவாங்க, இல்லை பூர்ணி, நான் அதிர்ச்சியிலேருந்து இன்னும் வெளியில் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிருவாங்க. நம்ம ககன் வந்து பூமி மேலே கோவமாக இருப்பாங்க. ஆனால் நம்ம பூமி வந்து தனியாக போயிட்டு ககன் கிட்ட பேசுவாங்க, இங்கே பாருங்க, நம்ம நினச்சது கூடிய சீக்கிரம் நடக்க போகுது, எங்கள் அப்பா கல்யாணத்துக்கு சம்மதிச்சதே பெரிய விஷயம், உங்கள் கூட நான் வந்திருந்தேன்னா இன்னொரு நம்ம நிலைமை எப்படி ஆயிருக்கும்னு என்னால் யோசிக்க முடியாது, ஆனால் உங்கள் கூட நான் வரல அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் எங்கள் அப்பா நம்ம 2 பேருக்குமே கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற முடிவை எடுத்திருக்காங்க, நாளைக்கு மறக்காமல் எங்கள் வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமி சொல்லிட்டு போயிடுவாங்க. மறுநாள் காலையில் நம்ம சாரதா, பூரணி, ககன் 3 பேருமே பூமியை பொண்ணு பார்க்கறதுக்காக தடல் புடலா ரெடி ஆகிட்டு சந்திரா வீட்டுக்கு வருவாங்க. சந்திரா வீட்டுக்கு வந்து சோஃபாவில் உட்காந்துருப்பாங்க. அப்போ சந்திரா ஒரு மாதிரி முறைப்பாக தான் உட்காந்துருப்பாரு. நம்ம பூமி சூப்பராக புடவெல்லாம் கட்டிட்டு காஃபியெல்லாம் எடுத்துட்டு ககனை ஒரு பார்வை பார்ப்பாங்க பாருங்க, செம்மையாக இருக்கும். 2 பேரோட ஜோடியாக அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். நம்ம ககன் ரொம்பவே ஹாப்பியாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் பூமி ககனுக்கு காஃபி கொடுக்கும்போது ககன் ஒரு பக்கம் பூமியை பார்க்க, பூமி ஒரு பக்கம் ககனை பார்க்க, 2 பேருக்குள்ளேயும் சூப்பரான ஒரு கெமிஸ்ட்ரி ஓடிக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு சந்திராக்கு அப்படியே கடுப்பாக தான் வரும், ஆனால் அதை வெளியில் காட்டிக்க மாட்டார். ஒரு பக்கம் நட்சத்திரா செம்மையாக கடுப்பில் இருப்பாங்க. இந்த சைடாக அபூர்வா வந்து ஒரு மாதிரி திமுறா உட்காந்துருப்பாங்க.
இன்னும் உங்க சந்தோஷம்லாம் கொஞ்ச நேரம் தான்டா, இதுக்கப்புறம் பாரு உனக்கு தலையில இடியே விழப்போகுது அப்படிங்கிற மாதிரி அவரும் ஒரு பக்கம் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த சைடு நம்ம ககன் வந்து பூமி கிட்ட நான் தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சந்திராவும் நீ போய் பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்போ பூமி வந்து படிக்கட்டில் ஏறி போவாங்க. அப்போ ககனும் பூமி பின்னாடியே போவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நட்சத்திரா செம்மையா கடுப்பாவாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.